The starting point of all achievement is desire. Napoleon Hill. ஒவ்வொரு அடைவிற்கும் ஒவ்வொரு சாதனைக்கும் தொடக்க புள்ளி எது அப்படின்னு பார்த்தோம்னா அதன் மேல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆசை, அந்த செயலின் மேல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய விருப்பம், அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு தொடக்க புள்ளி. நீங்க உங்களுடைய கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னா அதன் மேல் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும், ஒரு பற்று இருக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு phrasal verb, fall behind. fall behind. fall behind அப்படின்னா மீனிங் என்ன? to fail to do something fast enough or on time. அதாவது ஏதாவது ஒன்றை போதுமான வேகம் இல்லாமல் அல்லது சரியான நேரத்தில் செய்து முடிக்காமல் பின்தங்கி இருப்பது. இதை தான் நம்ம fall behind அப்படின்னு சொல்லலாம். If you fall behind, you do not make progress or move forward as fast as other people. நீங்க பின்தங்கி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க முன்னோக்கி போக மாட்டீங்க அடுத்தவங்க மாதிரி. நீங்க பின்தங்கியே இருப்பீங்க, பின்னாடியே இருப்பீங்க, வேகமா போக மாட்டீங்க. அந்த மாதிரி நீங்க பின்தங்கி இருக்கிறீங்க, பின்னோக்கி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை fall behind. If you fall behind with something or let it fall behind you, do not do it or produce it when you should, according to an agreement or schedule. அதாவது நீங்கள் ஏதேனும் ஒன்றில் பின்தங்கி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அதனை ஒப்பந்தத்தின்படி குறித்த காலத்தில் முடிக்காமல் பின்தங்கி இருப்பீர்கள், லேட்டா செய்வீங்க. அப்ப fall behind அப்படின்னா என்ன அர்த்தம்னா போதுமான வேகம் இல்லாமல் ரொம்ப மெதுவா செய்யறது, பின்தங்கி இருக்கிறது. ஒரு விஷயத்துல நம்ம குறித்த நேரத்துல செய்யாம பின்தங்கி இருக்கிறது, அதை நம்ம fall behind அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம இந்த fall behind அப்படின்றத சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாமா? பாருங்க. He has fallen behind on the mortgage payments. mortgage அப்படின்னா அடமானம் வைப்போம் இல்லையா? அவர் அடமானம் வைத்த பொருளின் பணத்தை செலுத்துவதில் பின்தங்கி விட்டார். அந்த பணத்தை நம்ம டைமுக்கு தரணும் இல்லையா? அந்த டைம்ல அவர் தராம அதுல பின்தங்கி இருக்கிறாரு, லேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றது தான் இதுல fall behind அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது fall behind someone. யாராவது ஒருத்தர் கிட்ட நம்ம பின்தங்கி இருப்போம். To move more slowly than other people so that you are behind them. மற்றவங்களை விட நம்ம ஸ்லோவா பின்னோக்கி போதல், அப்பதான் நம்ம அவங்கள விட பின்னோக்கி இருப்போம் இல்லையா? அவங்கள மாதிரி ஸ்பீடா போகாம, அவங்களுக்கு ஈக்குவலா போகாம அவங்கள விட நம்ம பின்தங்கி இருப்போம். அதை கூட நம்ம இந்த மாதிரி fall behind அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை குறித்த நேரத்தில் முடிக்காம பின்தங்கி இருந்தாலும் fall behind அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை விட நம்ம அவங்கள மாதிரி முன்னோக்கி போகாம பின்தங்கி இருந்தாலும் நம்ம fall behind அப்படின்னு சொல்லலாம். பாருங்க. After 2 kilometers, I was tired and started to fall behind. 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அதனால பின்தங்கி இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஒருவேளை நடந்து போவோமா இருப்போம், 2 கிலோமீட்டர் நடந்தோடனே டயர்ட் ஆயிடுச்சு, அதனால என்ன ஆயிட்டேன், நான் அடுத்தவங்க மாதிரி அவங்க கூட ஈக்குவலா நடக்காம நான் பின்தங்கி இருக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். To make less progress or be less successful than other who are doing a similar job or activity. நம்மள மாதிரியே யார் அதே வேலை செய்கிறாங்களோ அந்த அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம போகாம அவங்கள விட பின்தங்கி இருக்கிறது, அவங்கள மாதிரி வெற்றிகரமாக செயல்படாமல் அதில் பின்தங்கி இருக்கிறது. இதுக்கும் நம்ம fall behind அப்படின்ற இந்த phrasal verb யூஸ் பண்ணலாம். பாருங்க. Some of my students are falling behind with their school work. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் அவங்களுடைய பள்ளி வேலைகளில் பின்தங்கி இருக்கிறாங்க, மற்ற மாணவர்கள் மாதிரி செயல்படாமல் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா ஒழுங்கா படிக்காம இருக்கிறாங்க, ஒழுங்கா வேலைகளை செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க. To not be up to date on one's current financial obligation. ஒருத்தருடைய பண தேவைகள் அதை ஒழுங்கா நம்ம கட்டாம அதுல பின்னோக்கி இருத்தல். எக்ஸாம்பிள் பாருங்க. All of those medical bills have caused me to fall behind on the rent. மெடிக்கல் பில் நிறைய இருந்ததுனால அதை நிறைய நான் மெடிசன் வாங்க வேண்டி இருந்ததுனால நான் வாடகை கட்டுறதுல பின்தங்கி இருந்துட்டேன். மெடிக்கல் பில்லு என்ன வாடகை கட்டுவதில் பின்னோக்கி இருக்க வச்சுது, என்னால் கட்ட முடியல அதனால அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அப்போ fall behind அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் பின்னோக்கி இருத்தல், ஒரு வேலையை லேட்டாக செய்யறது,
ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்காமல் சோம்பேறித்தனமாக மெதுவாக செய்கிறது, இதெல்லாம் தான் நம்ம வந்து ஃபால் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஃபால் பிஹைண்ட் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப்க்கு மீனிங் என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ரேசல் வெர்ப் ஃபால் பிஹைண்டை நீங்கள் உங்களுடைய கான்வர்சேஷனில் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.